குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 10 இருக்கிற மேக்ஸில் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 7th டேர்ம் 1 இருக்கிற இயற்கணிதம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணியல் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். 6 to 9 இருக்கிற எண்ணியல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கணிதம் ஆல்ரெடி 6th இருக்கிற இயற்கணிதம் முடிச்சாச்சு. இப்போ 7th டேர்ம் 1 இருக்கிற இயற்கணிதம் தான் பார்க்க போகிறோம். 6th இருக்கிற இயற்கணிதம் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக் வைஸ் பார்க்குறதுனால இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வந்து இயற்கணிதம் 7th டேர்ம் 1 இருக்குது. சரிங்களா? இந்த பேஜ் நம்பர் 52 இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம போன கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். எக்ஸை விட 12 அதிகம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு போடணும். எக்ஸை விட 12 குறைவு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 12ன்னு போடணும். இதெல்லாம் நம்ம போன கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். அதனால் இப்போ அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம டேரெக்டாக வந்து என்ன டாபிக் தேவையோ அதுக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். சரிங்களா? இது உள்ளே இருக்க கதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் ஆல்ரெடி படித்து பார்த்துட்டேன். ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இந்த கொஷின்ஸ்லேருந்தே பார்த்துடலாம். 3.3 ஓகேவா? இப்போ 3.3 எடுத்துக்கோங்க. x = 3 y = 2 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதில் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து 3 அப்படின்னா 4 × 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஒய்க்கு வந்து 2ன்றனால 7 × 2 ஓகேங்களா? அப்போ 12 + 14 = 26. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணுறது தான். ஓகேங்களா? எக்ஸுக்கு வந்து 2, ஒய்க்கு வந்து எக்ஸுக்கு வந்து 3, ஒய்க்கு வந்து 2ன்னு பிரதியிடுறது தான் எல்லா ஃபார்முலாலையும். ஓகேங்களா? இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 - 2 = 1. அதுதான் இதோட ஆன்சர். இப்போ வந்து 3x + 2y - 5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த சம்மில். இதில் வந்து எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ன்னும் ஒய்க்கு 2ன்னு பிரதிடணும். இப்போ வந்து 3 பிரதிக்கிட்டிங்கன்னா 3 - 9ன்னு வந்துடும். இதில் ப்ளஸ்ஸு 2 × 2 4 -5. இப்போ இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 9 × 13 -5 = 8 தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. நாம் தான் கரெக்டாக சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா m = 2 n = -1 எனில் பின்வரும் கோவையின் மதிப்பு காணுங்கன்னு கேட்குறாங்க. அதே மெத்தடு தான். இப்போ வந்து எம்முக்கு வந்து 2ம் எண்ணுக்கு வந்து -1 பிரதிடணும். ஓகேங்களா? இந்த சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். 3 × 2 அடுத்து ப்ளஸ் 2 × n-ங்கிறதுனால -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 பார்த்திங்கன்னா 6. இப்போ வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாக போகணுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பெருக்கணும். 2 1 2, அப்போ வந்து -2 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? எப்போவுமே பெருக்கல்ல வந்து மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் தான் அந்த வேல்யூவோட ஆன்சர். அதனால் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்போஸ் இங்கேயும் மைனஸ் இருந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸாக மாறிட்டு இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸுங்க மைனஸ் இருக்கிறனால -2 தான் போடணும். 6 - 2 வந்து 4 அதோட வேல்யூ. சரிங்களா? இதில் 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்லாம் வந்து பாருங்கள். இந்த சம் கொள்குறி வகை வினாக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் தான் வந்து ஆப்ஷன்ஸோடு இருக்குது. இது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதல் 3 மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் 3 மடங்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸு ஒய் இவற்றோட கூடுதலுடைய 3 மடங்கு இப்படி இருக்கணும். ஓகேங்களா? அது இப்படி போட்டாலும் ஒன்று தான், இந்த 3 முன்னாடி இருந்தாலும் ஒன்று தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் கூடுதலோட 3 மடங்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 வருமா? அப்போ நாமும் 12ன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. -7 mn என்னும் உறுப்பின் எண்கெழு அப்படின்னா -7 தான். இதில் வந்து நம்பரில் இருக்கிறது இது ஒன்று தான், -7 தான் எண்கெழு. ஓகேங்களா? ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா -4x 7x. ஓகேங்களா? ஏன்னா மற்றதெல்லாம் சேமாக இருக்கும். இது மட்டும்தான் ஒத்த உறுப்பாக தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? -4 7ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் டினாமினேட்டர் 2 நம்பராக இருக்குது. ஓகேங்களா? a = 3 b = 2 எனில் 7a - 4bயின் மதிப்பு காண்கிறாங்க. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சம்மில் எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஷின் தான் எடுக்கணும். ஏன்னா ஆப்ஷனோடு இருக்குது. இதை ஈஸியாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அவங்களால. இப்போ இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த சம்முக்கு இப்போ 4 3 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா இந்த 4 3க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் செட் பண்ணணும். ஆனால் இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா ஆப்ஷன்ஸ் மாற்ற தேவையில்ல, அப்படியே இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஏக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 7 × 3 -4, பிக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 7 பார்த்தீங்கன்னா 21 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ இதில் கழிச்சோம் அப்படின்னா 13 தான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம். இந்த மாதிரி கொள்குறு வகை வினால வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க, இல்லைனா டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் வந்து டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி நம்ம சால்வ் பண்ணி பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவையை கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான், பார்க்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் PQ-1 மற்றும் 3PQ + 2 இதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கூட்டுறதுன்னு எப்படி பண்ணணும்னா PQ-1 + 3PQ + 2. ஓகேங்களா? இதில் PQ வேல்யூலாம் தனியாக எடுக்கணும். அப்போ PQ + 3PQ. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு இங்கே -1 இருக்கா, -1 + 2 மீதி இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கணும். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 வந்து தனியாக வெளியே எடுத்துடணும். இதில் வந்து இதை வந்து PQ வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 + 3 × PQ ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா +2 இருக்குது, -1 இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து 1ஆக மாறிடும். ஓகேங்களா? அப்போது 4PQ + 1 அப்படின்னு ஒரு ஆன்சர். நீங்கள் இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம வந்து இடம் இல்லாதனால நம்ம அந்த லெட்டர் மேலே எழுதுறதுனால உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது. இப்போ இந்த ஸ்டெப்பு பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா PQ-1 + 3 இதுதான் அந்த கொஸ்டின். இப்போ வந்து இந்த PQவும் இந்த PQவும் ஒன்றா எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து ப்ளஸ்ஸு இந்த -1 இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து இதில் இருக்க +2 நம்பர்ஸையும் அந்த மாறிலியை வந்து தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த PQவை தனியாக வெளியே எடுத்தோம்னா இங்கே ஒரு PQ இருக்குது, இங்கே 3 PQ இருக்குது. அதனால் 1 + 3 PQ போட வெளியே எடுத்திருக்காங்க. இப்போ -1 + 2ன்றனால இதோட ஆன்சர் வந்து +1 மாறிடுது. இப்போ 3 1 4, அப்போ 4 PQ + 1. ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் தான் கொடுத்துருக்கேன், பயிற்சி சம் கூட கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கழித்தல் சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் ஈஸி தான். 11 PQவிலிருந்து 7 PQ வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 PQ - 7 PQ. ஓகேங்களா? டேரெக்டாக 11ல் 7 போச்சுன்னா என்னன்னு தெரியும் நமக்கு, 4 PQ. ஓகேங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள், ஏயிலிருந்து மைனஸ் ஏவை வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏ -ஏ இதான ஆன்சரு. ஏலிருந்து -ஏவை கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டேரெக்டாக -ஏ சொல்லல, -ஏன்றது ஒரு வேல்யூ, ஏன்றது ஒரு வேல்யூ, இது ரெண்டுக்கு நடுவில் கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ 2A தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த சம் சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த சம் கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100x + 99y - 98z + 10x - 10y + 10z -x - y + z இருக்கா? இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இதை பொறுத்தளவுங்க பார்த்தீங்களா 100x + 10x - x, அடுத்து 99y, அடுத்தது 10y + 10y -y, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -98z + 10z + z. இது எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும். ஓகேங்களா? எல்லாத்துலேருந்து எக்ஸை வெளியே எடுத்து ஒரு நம்பர் மட்டும் வச்சுக்கிறாங்க. 100 + 10 + -1 × x. ஓகேங்களா? பொதுவாக எக்ஸை வெளியே எடுத்துருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணால் 110 - 1 x 109xன்னு வந்துடும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணால் இந்த சம் வரும். இந்த சம்மு சும்மா ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் போட்டுடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து கூட்டுக்கு சம்மு 2 நம்பரையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. 3x - 4y + z. ஓகேங்களா? இதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2x - z 3yன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம திருப்பி எழுதிக்க வேண்டியதான், +3y - z. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. 3 2 கூட்டினா 5xன்னு மாறிடும். இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா -4லேருந்து 3 போச்சுன்னா -y வந்துடும், z கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், 5x - y. இது புரியுதா? இதை வந்து கூட்டி பார்த்துருக்காங்க. நீங்கள் இந்த சம்மில் கூட்டி பாருங்கள், இங்கே சால்வ் பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த சம்மில் தான் நான் இப்போ சொன்ன மெத்தடு தான். 3 2 கூட்டினா 5ன்னு வந்துடும். -4ல் +3 போயிடுச்சுன்னா
-1 தான் வரும். அதனால் வெறும் y மட்டும் போட்டிருக்காங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ப்ளஸ் z -z கேன்சல் ஆகிடும். அப்போ 5x - y தான் ஆன்சர். ஓகேங்களா, அதேமாதிரி இந்த சமையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இரவு உணவு சாப்பிடுவதற்காக மணி தன் நண்பன் முகமதுவுடன் உணவகம் செல்கிறார். 2 இட்லியும் 2 தோசைகளும் மணி சாப்பிட்டான். முகமது 4 இட்லியும் 1 தோசையும் சாப்பிட்டான். எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு இட்லியின் விலை மற்றும் ஒரு தோசையின் விலை எனில் அவர் செலுத்த வேண்டிய பட்டியல் தொகையை எக்ஸ் மற்றும் ஒய் கணக்கிடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கோவையாக கேட்குறாங்க. அதை எத்தனை எக்ஸ் எத்தனை ஒய் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு டோட்டல் பில்லு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா இது அவங்க கொடுத்த மெத்தடு. நம்ம இந்த கதையை வச்சு சால்வ் பண்ணுவோம். இரவு மணி தன் உணவு சென்றால் 2 இட்லி 2, அதாவது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மற்றும் ஒய். அதாவது இட்லினா எக்ஸு, ஒய்னா தோசைன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மணி என்ன சாப்பிட்ருக்காரு, 2 இட்லி 2 தோசை. ஓகேங்களா, அடுத்து முகமது என்ன சாப்பிட்றாருன்னு பார்த்துக்கோங்க, 4 இட்லி 1 தோசையும் சாப்பிட்றாரு. அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, மொத்தம் 6 இட்லியா, அப்போ 6x + 3 தோசை 3y அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா, இந்த இருக்குது பாருங்கள் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. 6x + 3yன்னு கொடுத்துருக்காங்களா, டேரெக்டாக அப்படி சால்வ் பண்ணி இவங்களும் அதே மாதிரி தான் சாப்பிட்ருக்காங்க. 2 × x 2 × y, இது மணி சாப்பிட்டது. ஓகேங்களா, அப்போ 2 கூட்டினா 2x + 2yன்னு வருது. அடுத்து முகமது பார்த்திங்கன்னா 4 இட்லி 1 தோசை சாப்பிட்ருக்காரு. அதான் 4x + 1y, அதை 2 கூட்டுறாங்க. அப்போ 2 கூட்டினோம்னா இந்த வேல்யூ வருது. ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக அந்த கதையை வச்சு போட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, ராணி வேலைக்கு சென்ற முதல் நாள் 200 கூலியாக பெற்று அதிலிருந்து ஒரு தொகையை அன்றே செலவு செய்தாள். மற்றொரு நாள் 300 கூலியாக பெற்று அதிலிருந்து முதல் நாள் செலவு செய்த தொகை போல் 2 மடங்கு செலவு செய்தாள். 3ஆம் நாள் 400 கூலியில் முதல் நாளைப் போல் 4 மடங்கு செலவு செய்தாள். இந்த சூழலிலிருந்து அவரிடம் 3ஆம் நாள் இறுதியில் மீதி இருக்கும் மொத்த தொகை எவ்வளோன்னு கணக்கெடுக்குன்னு கேட்குறான். கொஷின் பார்க்க தான் பெருசு, ஆனால் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக படிங்க. ராணி வேலைக்கு போகிறாங்க. முதல் நாளில் 200 சம்பளம் வாங்குறாங்க. அதில் ஒரு தொகையை செலவு பண்ணுறாங்க. 2ஆம் நாள் 300 சம்பளம் வாங்குறாங்க. முதல் நாள் செலவு செஞ்சது மாதிரி 2 மடங்கு செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா 400 சம்பளம் வாங்குறாங்க. முதல் நாள் செலவு செஞ்சது மாதிரி 4 மடங்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாள் செலவு 10 ரூபா அப்படின்னா 2ஆவது நாள் 20 ரூபாயும் 3ஆவது நாளில் 40 ரூபாயும் செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, முதல் நாளில் 2 மடங்கு, அப்புறம் முதல் நாளில் 4 மடங்குங்கிறது இதுதான் மீனிங்கு. இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ முதல் நாளில் எவ்வளோ அவங்கள்ட்ட மீதி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 200 சம்பளம், இதில் செலவு -xன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ 2ஆம் நாள் என்ன, 300, முதல் நாள் செலவு செஞ்சால 2 மடங்கா, அப்போ -2x செலவு பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ்ஸு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 400 சம்பளம், முதல் நாளில் 4 மடங்கா, -4x. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 சம்பளத்தில் எக்ஸு செலவு பண்ணது போக மீதி தொகையை நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சி நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இந்த தொகை மீதி தொகை தான் நம்ம கணக்குக்கு வரும். ஓகேங்களா, அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் நம்பர்லாம் வெளியே பொதுவாக எடுத்திருக்காங்க. 200, 300, 400 இது எல்லாத்தையும் கூட்டுறாங்க. ப்ளஸ்ஸு -1, -2, -4ன்னு பொதுவாக எடுத்துகிட்டு எக்ஸை வெளியே எடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 90 + -7xன்னு இருக்கா, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் அந்த கோவை. நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ கேட்கல, அந்த கோவை எப்படி உருவாக்குறது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா, இது புரிஞ்சுதான் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் எடுத்து எழுதிட்டு இதில் இருக்கிற வேல்யூ தனித்தனியாக கூட்டுறாங்க. இப்போ 200, 2, 300, 500, 5 நாள் பார்த்திங்கன்னா 9, அப்போ 900 இருக்குது. அப்போ இந்த சம பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் 1xன்னு இருக்குது, இங்கே 2x 3x ஆச்சு, 3 4 7x -7x. ஓகேங்களா, அது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு புரியணுங்க, அப்படி குழப்பி போட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக இப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்த சம். பார்த்திங்கன்னா இந்த சம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, கோல்குறி வகை வினா இதெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து சமன்பாட்டை தீர்த்தல். இதெல்லாம் முக்கியமான சம்மு. இதில் நம்ம எல்லா சம்மையும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான, இதெல்லாம் கேட்கக்கூடிய சம். ஓகேங்களா, அடுத்தடுத்த இரு இயலெண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த இரு இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னா, முதல் எண் எக்ஸு, அடுத்த இயல் எண் என்ன அப்படின்னா x + 1.
அதுதான் இயலெண்கள். இயலெண்கள்லாம் தெரியும், 1 2 3 4 5 6 7 அப்படி வரும் இல்லையா? அப்போ ஒரு நம்பர் என்ன வேணால் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலான்றது தெரியாது, நம்ம ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த இயலெண்கள் எது வேணால் இருக்கலாம். அதனால் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா? இவற்றின் கூடுதல் வந்து 75ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 = 75 ஓகேங்களா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் எக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2x + 1 = 75ன்னு வரும் ஓகேங்களா? அப்போ 2x இங்கே வச்சுட்டு இந்த இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 மாறிடும். அப்போ அது வந்து 74 மாறிடும் ஓகேங்களா? இப்போது 2x = 74 அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா இது டிவைடில் போகுமா? இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா 2 6 7 2 14 அப்போ x = 37ன்னு அர்த்தம் ஓகேங்களா? நம்மளுடைய கணக்குப்படி x = 37 ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்த இயலெண் என்னதுன்னா x + 1ன்னு போட்டிருந்தோம், அது வந்து 38 ஓகேங்களா? இப்போ நான் சால்வ் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இதே சம் தான் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஒரு இயலெண் வந்து x, அடுத்த இயலெண் வந்து x + 1ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 37ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்த நம்பர் வந்து 38 ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் 960க்கு 1 5 10 ஆகிய மதிப்பிலான பணத்தாள்களை வந்து வைத்திருக்கிறார் ஓகேங்களா? 960 ரூபாய்க்கு 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டுன்னு வச்சிருக்கிறாரு. இம்மூன்று மதிப்பிலான பணத்தாள்கள் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது ஓகேங்களா? 1 ரூபா நோட்டோட மதிப்பு, 5 ரூபா நோட்டோட மதிப்பு, 10 ரூபா நோட்டோட கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது ஓகேங்களா? 10 ரூபா நோட்டில் 10 இருந்தால் 5 ரூபா நோட்லேயும் 10 இருக்குது, 1 ரூபா நோட்லேயும் 10 இருக்குது. ஆனால் இதோட மொத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 960 வரணும். அதை அப்போ எந்த நம்பர் போட்டால் ஈக்குவலாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சால்வ் பண்ணுற மெத்தடு தான். இப்போ வந்து அதோட பணத்தை வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு நம்பர் தெரியாதுல, எத்தனை நம்பர் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. மொத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 960 ரூபா வரணும் ஓகேங்களா? இப்போ 1 ரூபா நோட்டு இது கூட ஏதோ ஒன்று பெருக்கினா தானே அந்த நம்பர் வரும். அதனால தான் எக்ஸ்னு வச்சுருக்காங்க. அடுத்து 5 ரூபா நோட்டு இருக்குது. 5 ரூபா நோட்டு கூட எந்த நம்பர் ஈக்குவலாக போடுறது நமக்கு தெரியாதனால எல்லாத்தையும் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் 5x ப்ளஸ் 10x இது எல்லாத்தையும் கூட்டினா தான் 960ன்னு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கூட்டுறாங்க. நீங்கள் டைரெக்டாகவே கூட்டிக்கலாம் ஓகேங்களா? 5 6 1 5 1 பார்த்திங்கன்னா 6 6 10 16. அப்போ 16x = 960. அப்போது 16x = 960ன்னா இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 960 / 16 இந்த 16 கொண்டு வகுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை அடித்து பார்த்திங்கன்னா 60ன்னு வரும் ஓகேங்களா? அப்போ எல்லா நோட்டுகளோட எண்ணிக்கையும் 60 இருக்கும். புரியுதா? அப்போ இந்த சம்மில் 1 ரூபா நோட்டு 60 நோட்டு இருக்கான், 5 ரூபா நோட்டு 60 நோட்டு, 10 ரூபா நோட்டு 60 நோட்டு. இப்போ நீங்கள் சந்தேகம் தான் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 60 ரூபா 10 ரூபா நோட்டு 60ன்னா 600 ரூபாயா? 5 ரூபா நோட்டில் 60 அப்படின்னா 300 ரூபாயா? 1 ரூபா நோட்டில் 60ன்னா 60 ரூபாயா? 0 6 960 ஓகேங்களா? இந்த சம் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லை புரியலன்னா பாஸ் பண்ணி திருப்பி ரீப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா? ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் தவறான விடைக்கு வந்து 1 மதிப்பெண் வந்து குறைக்கப்படுகிறது. அந்த தேர்வில் ஒருவன் மொத்த மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 60 வினாக்களுக்கு விடை எழுதி 130 மதிப்பெண்கள் வந்து பெற்றார் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம் நடக்குது. சரியாக நம்ம ஆன்சர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்கும், ஒரு கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க்கும் வந்து குறையுதான் ஓகேங்களா? ஒருத்தர் வந்து 60 வினாக்களுக்கு விடை அளிச்சிருக்காரு, 130 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ அவர் எத்தனை சரியான விடை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா? இப்போது சரியான விடை எழுதின எண்ணிக்கை வினாக்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா? தவறான வினாக்களுக்கு விடை எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா 60 - எக்ஸ் ஓகேங்களா? ஏன்னா 60 கொஷின் எழுதியிருக்காரு, அதில் தவறான எண்ணிக்கையை கழிச்சிட்டோம் அப்படின்னா சரியான வினாக்களை கழிச்சிட்டா அதுதானே தவறான எண்ணிக்கைன்னு வரும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது புரியுதான்னு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இப்போ வந்து சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ், சரியாக ஆன்சர் பண்ணுறதோட எண்ணிக்கை வந்து எக்ஸு. மொத்தம் 60 கொஷின். 60 கொஷினில் தப்பு எத்தனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த சரியான இதை கழிச்சோம்னா அது தப்பு எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதனால தான் 60 - எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு வேல்யூ தெரியாது ஓகேங்களா? அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 4 இப்போ வந்து சரியான விடை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒரு கொஷினுக்கு 4 அப்போ 4x ஓகேங்களா? இந்த சம் தான் அவங்க சால்வ் பண்ணுறாங்க ஓகேங்களா? இப்போ வந்து சரியான விடை மைனஸ் தவறான விடை இதை சால்வ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 130 மார்க் வரணும். அதனால தான் 4xன்னு எடுத்திருக்காங்க. எக்ஸுங்கிறது சரியான விடையா? அப்போ ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு. -1 ஏன் -1? தப்பான மதிப்பெண் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு மதிப்பெண் குறையணுமா? அதான் -1. இதுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 60 - எக்ஸ். இதை போட்டால் தான் தவறான கண்டுபிடிக்க முடியும். இதை அப்படியே பெருக்க வேண்டியதுதான். 4x - 60 - எக்ஸ்
ஓகேங்களா? இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். -1 இருக்கனால இது மைனஸு இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள். 4x -60x 130 இருக்கா. இப்போ வந்து 4x அப்படி வச்சுருக்காங்க. இந்த மைனஸ் வந்து உள்ளே போகுது. அப்போ -60 மாறும். இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் எக்ஸாக மாறும். இது 130 மாறிடும். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பொறுத்தளவுக்கு 4x + x 5xாக மாறிடுச்சு. ஓகேங்களா? 5x -60 = 130. ஓகேங்களா? இது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இது தேவையில்லை. இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5x -60 = 130 மீதி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த இந்த 60 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -60 இருக்கா, அந்த பக்கம் போனால் +60 மாறிடும். அப்போது 190 மாறிடும் 5x. ஓகேங்களா? அப்போ x = 190/5 இதை அடிச்சிங்கன்னா 38 ஆன்சர். ஓகேங்களா? அவர் சரியாக விடை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா 38 கொஸ்டினுக்கு. இப்போ தவறு எத்தனைன்னு கேட்டிருந்தாங்கன்னா 60 - 38. ஓகேங்களா? நம்ம எதனை கண்டுபிடிச்சோம் நம்ம ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா 40, 50, 60 22 கொஸ்டின் வந்து தப்பாக எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த கொஸ்டின் ஆன்சர். கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அடுத்து 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து வந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் வந்து இறங்கினார்கள். இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு மாணவர்கள் இறங்கினார்கள். மூன்றாம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர் எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். 60 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பஸ்ஸு போகுது. முதல் நிறுத்தத்தில் வந்து கொஞ்சம் மாணவர்கள் இறங்குறாங்க. ரெண்டாவது ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இறங்கின மாதிரி 2 மடங்கு மாணவர்கள் இறங்குறாங்க. ஓகேங்களா? மூன்றாம் நிறுத்தத்தில் வந்து 6 மாணவர்கள் இறங்கினாங்க, மீதி 3 மாணவர்கள் இருக்கிறாங்க. எனில் முதல் நிறுத்தத்தில் வந்து எத்தனை மாணவர்கள் இறங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ முதல் நிறுத்தத்தில் எத்தனை பேர் இறங்கினாங்கன்னு தெரியாது. அப்போ எக்ஸ். ரெண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தை மாதிரி 2 மடங்கா, அப்போ 2x. மூன்றாம் நிறுத்தத்தில் 6 பேர் இறங்கியிருப்பாங்களா, மீதி எத்தனை பேர், 3 பேர். இவங்க எல்லாரையும் கூட்டினா தான் 60 வரணும். புரியுதா? இது வந்து முதல் நிறுத்தம், இது இரண்டாம் நிறுத்தம், இது மூன்றாம் நிறுத்தம், மீதி 3 பேர். இவங்க எல்லாத்தையும் கூட்டினா 60 வரணுமா? இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். 2x அப்போ வந்து 3x + 9 = 60. இப்போ இந்த +9 அந்த பக்கம் போச்சுன்னா -9 மாறிடுமா? அப்போ 60ல் 9 போச்சுன்னா 51 3xன்னு மாறிடும். இப்போ x = 51/3 இதை அடிச்சிங்கன்னா 17. அப்போ முதல் நிறுத்தத்தில் 17 மாணவர்கள் வந்து இறங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றிருக்கிறார்கள். வெற்றிக்கு 5 புள்ளிகளும் தோல்விக்கு -3 புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த அணி மொத்தம் 50 புள்ளிகள் பெற்றிருந்தால் அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இழந்த ஆட்டங்களின் எண்ணிக்கை எக்ஸ்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? எனவே வென்ற ஆட்டங்கள் ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ தோற்றது எக்ஸ்ட்டு. அப்போ வந்து ஜெயிச்சது எத்தனை, தோற்றதை விட 2 அதிகமாக, அப்போ x + 2. புரியுதா? தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ தோற்கிறது எக்ஸ் அப்படின்னா 2 ஆட்டம் தானே எக்ஸ்ட்ரா, அப்போ x + 2. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா 50 புள்ளிகள் வாங்கியிருக்காங்களாம். அப்போது 5 × x + 2. ஓகேங்களா? இது ஜெயிச்சதுக்கு உண்டான மார்க்கு. ஜெயிச்சதுக்கு வந்து 5, அதனால் x + 2 போட்டிருக்கோம். ஏன்னா என்ன, வென்ற ஆட்டங்கள் x + 2 தானே. ப்ளஸ்ஸு தோக்கிறதுக்கு வந்து -3 × x. ஏன்னா அது தோக்கிறதுக்கு நம்ம x தான் வச்சுருக்கோம். இதை கூட்டினா 50 வரணும். ஓகேங்களா? இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்கணும்னா 5x + 10 - 3x. இப்போ 5xல் 3x போச்சுன்னா -2x + 10 +2x + 10 = 50ன்னு வரும். ஓகேங்களா? இந்த டேட்டா வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த +10 இந்த பக்கம் போச்சுன்னா -10 மாறிடுமா? அப்போ 40ன்னு மாறிடும். 2x. இப்போ x = 40/2 இதை அடித்தோம்னா 20. ஓகேங்களா? 20. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா x தான் 20, இழந்த ஆட்டங்கள் 20. ஓகேங்களா? அப்போது இழந்த ஆட்டங்கள் 20 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. மொத்த ஆட்டங்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது x + x + 2. ஓகேங்களா? அப்போ இதை பொறுத்தளவு 2x + 2வா, மொத்த ஆட்டம் தானே, x + x + 2. அதாவது x ஆட்டங்கள் வந்து தோற்றுருக்காங்க, x + 2 ஆட்டங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மொத்த ஆட்டம் என்ன, இது ரெண்டையும் கூட்டணும். அப்போ x 2x + 2. நமக்கு x என்னன்னு தெரியும், 20. அப்போ 2xனா 40. 40 + 2 வந்து பார்த்திங்கன்னா 42. ஓகேவா? 42 + 2 = 46. 46 + 2 = 54. 54 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 = 56. 56 + 2 =
நமக்கு இந்த எக்ஸாம்பிளே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இருந்தாலும் ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்குறி வகை வினா வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஈஸியான கேள்வி. ஓகேங்களா? 3, 6, 9 என்னும் அமைப்பின் பொது வடிவம் பார்த்திங்கன்னா 3n அர்த்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கும். 1, அடுத்து 2, அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வரும். 3 1 3, 3 2 6, 3 3 9, அப்போ 3/n. இதெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயற்கணிதம் டாபிக் வந்து 7th டேர்ம் 1 இருக்கிற இயற்கணிதம் அத்தனை கொஷின் தான் இருக்குது. நம்ம இதில் கடைசியாக பார்த்த ஒரு 5-6 சம்மு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பேசிக்கான சம்மு. இதெல்லாம் வந்து டிஎன்பிசிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் டிஎன்யூஎஸ்ஆர்பில் கேட்டுருவாங்க. டிஎன்பிசியில் இதே கொஷினே கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.